ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து சஸ்பென்ஸாக எடுத்திருப்போம், அதாவது சர்ப்ரைஸாக எடுத்திருப்போம். என்னன்னா எங்கள் பர்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்டியிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து எங்களுக்கே கொஞ்சம் பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எங்களோட மெமரிஸை ஷேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எங்களோட இந்த பர்ஸ் வீடியோவோட மெமரி வந்து யூடியூப்பில் ஸ்டோர் பண்ண மாதிரியும் எங்களுக்கு தோணுச்சு. அதனோட அடிப்படையில் நாங்கள் வந்து காலேஜ் 3 பேரும் ஒன்றா தான் படித்தோம். 12-15 பேட்ச் சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் தான் ஒன்றா படித்தோம். அதுக்கு முன்னாடி வேறு வேறு ஸ்கூலு 11th +1 +2 நானும் சாவியும் ஒன்றா படித்தோம். இவன் ER ஸ்கூலில் படிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் 12-15 முடிச்சதுக்கப்புறம் வெவ்வேறு துறைகளில் வேலைக்கு சேர்ந்துட்டோம். வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா அங்கேயும் ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸு, அது கிடைச்ச ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னேஷன், கப்ஸு, ட்ராஃபி, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜெயிச்சாலும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இன்றைக்கி எடுக்கிற ஷூட்டில் வந்து ஹரி வீட்டில் இருக்கும். ஸோ ஹரியோட டீட்டெயில்ஸு, ஹரியோட வாங்கின ப்ரைஸ் அண்ட் ட்ராஃபீஸு, சர்டிஃபிகேட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். போக போக அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சாவியோடது வரும், என்னோடது வரும். இந்த வீடியோவும் பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி நாஸ்டாலஜியாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா எடுங்க. ஃபஸ்ட்டு குதிரை. இந்த குதிரை எதுக்குடா அவங்க? குதிரை வந்து பார்த்தீங்கன்னா JK Civils ஒயிட் மேக்ஸு ஆகஸ்ட் 2024 கோயம்புத்தூரில் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன், பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, வால்பட்டி கம்பெனி JK சிமெண்ட்ஸுங்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த், அந்த ஆகஸ்ட் மந்தில் வந்து ஒரு இது மாதிரி ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதில் யார் வந்து ஹையஸ்ட்டாக அடிக்கிறாங்களோ அந்த டெரிட்டரியில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரைஸ் இது பண்ணுற மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டில் வந்து 509 டன்னு வந்து நான் ஹையஸ்ட்டாக அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க கம்பெனியில். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஸ் விளையாண்டு ஜெயிச்சேன்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க வீடியோவில். இந்த குதிரையை பார்த்துட்டு நிஜமே என்ன சொன்னாங்க, செஸ் விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்தாங்க, செஸ் பெரிய பிளேயரு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா என்னென்னமோ சொல்றாங்க வீடியோல. பச்சை பிள்ளையா இருக்கேடா. கொஞ்சம் டஸ்டா இருக்கு. ஸோ உங்க வீட்லயும் இந்த மாதிரி டிராஃபிக் நிறையா இருக்கும். டஸ்டா இருந்துச்சுன்னா அப்பப்போ தொடச்சு வைங்க. எங்க வீட்லயும் நான் தொடக்க வேண்டிய வேலை இருக்கு, தொடச்சு வச்சிருங்க. இது எதுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ஃபெஸ்டிவல் வைப்பாங்க. பொங்கலுக்கு உரியடி போட்டி. இல்ல அப்ப ஜெயிச்சு அது இல்லடா, கேரம் போர்டுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு 20-30 பேருக்குள்ள விளாண்டு அதுல ஸ்லாப் வைஸ் பிரிச்சு அதுல நான் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சது. ஸ்கூலு, காலேஜ், வேலை மட்டும் இல்ல, ஏரியாலே ஒரு கலெக்டர். இது உண்மையிலே ஸ்போர்ட்ஸ் கிடைச்சதுதான். இது வந்து மங்கள் 65 ரூபான்னு போட்டிருக்கு. எதுக்காக வாங்கினான்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப வருஷம் ஆகுது. நான் காலேஜ் படிச்சப்ப மாரத்தான்ல வந்துட்டு டுவர்ட்ஸ் லால்குடி டு சிந்தாமணி, அதுல வந்துட்டு ஒரு 20-24 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுல வந்துட்டு 3rd or 4th வந்திருந்தேன். அதுக்கு வந்து கொடுத்தாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் காம்படிஷன். ஸ்கூல் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராயிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போதைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருந்தேன். அப்போ வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு நடந்த இதுதான், காம்படிஷன்ல ஜெயிச்சது தான். இல்ல இது நம்ம காலேஜ்ல இது பண்ணதுதான். இதுக்கு போயிருந்தோம்ல, ஆட்ஸ்அப். ஆமா, அதுல வந்துட்டு ஒரு இதுக்கு கொடுத்ததுதான். நான் அரேஞ்ச் பண்ணதுதான். இதுக்கு நடுப்பு நான் சொல்லிடுறேன். நாங்க வந்து 3 பேரும் ஒரே காலேஜ்னு நண்பர் சொன்னார்ல, அதே மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், இந்த காம்படிஷன் எல்லாத்துலயும் ஒன்னா போய் அட்டன் பண்ணுவோம். நாங்க வந்து நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணிருக்கோம், ஒன்னா தான் அட்டன் பண்ணுவோம். ப்ரைஸ் என்ன வாங்கினாலும் ஒன்னா தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்குள்ள காமனா இருக்க விஷயம். மேற்கொண்டு கண்டிப்பா இது வந்து எனக்கே தெரியும். நாங்களும் என்கிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸு ஃபெஸ்டோ காம்னு சொல்லி பிஷப்ல நடத்தின வந்து ஈவெண்ட்ல வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எல்லா காலேஜ்லேருந்து வருவாங்க. ஸோ அப்போ வந்து ஆட்ஸ்அப்ல வந்து நாங்கள் அனைவரையும் மகிழ்வித்து சிரிக்க வச்சதுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வழங்கி கொடுத்தது. ஸோ அப்பெல்லாம் நாங்கள் கொடி கட்டி பறந்த காலங்கள். நல்ல அதுவும் ஃபைனல் இயர் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர்ல பொறுத்த வரைக்கும் கிளாஸ்லேயே இல்லை மோஸ்ட்லி. ஒவ்வொரு இதுக்கும் கல்ச்சுரலு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மாவும் வர மாட்டோம். எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ அடிச்சுட்டு வருவோம். இந்த இது இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 2015 பிஷப் காலேஜில் நடந்தது. அந்த கல்ச்சுரலில் நாங்கள் வந்துட்டு ஆட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்தோம்.
ஆக்சுவலாக அப்போவே இந்த இன்டர்நெட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா ஃபோன்லாம் எங்கள்கிட்ட நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாரும் பெரிய யூடியூபர்ஸ் ஆயிருப்போம். பெரிய நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துருப்போம். பெருமைக்கு சொல்லலை, பட் அந்த டயத்தில் எங்களுக்கு வசதி இல்லை. ஆனால் டீம் இருந்துச்சு, நல்ல டீம். ஒரு டீம் 5 பேர் 6 பேர் நாங்கள் டீமாக இருப்போம். நாங்கள் அதாவது என்ன சொல்கிறது, சென்ட் ஜோசப் காலேஜ்லேருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வராங்கனாலே அதுக்கு ஒரு கூட்டமே கூடும். ஆன் ஸ்பாட்னாலும் சரி, இல்லை ப்ரிப்பரேஷன் ஸ்கிரிப்டட்னாலும் சரி, நாங்கள் தான், நம்ம தான். நம்ம அதுல எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவர் வந்து எங்க ஹெச்ஓடி சார்லஸ் சார். அவர் வந்து எங்களுக்கு என்னன்னா, சரி இந்த பசங்க வந்து எக்ஸாம் நல்லா படிச்சு கிளியர் பண்ணிடுறாங்க, அதே மாதிரி வந்து நம்ம காம்படிஷன்லாம் போனா கண்டிப்பா ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு எந்த காலேஜ்ல இருந்து இன்விடேஷன் வந்தாலும் உடனே அதை எடுத்து எங்கள்கிட்ட வந்தோடனே கொடுத்துருவாரு. இந்தப்பா தம்பிகள் இந்த மாதிரி இன்விடேஷன் வந்திருக்கு, இதை பார்த்து எந்த காலேஜ் போகும். சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லயே 2-3 ஈவெண்ட்லாம் இருக்கும். அப்போ நாங்கள் உட்காந்து எல்லா இன்விடேஷனையும் அனலைஸ் பண்ணி எந்த இதில் வந்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி வந்து ரூல்ஸ் வச்சிருக்காங்க, எதுல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், எது அந்த மாதிரிலாம் நாங்கள் கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணி அப்புறம் எது பக்கத்தில் இருக்கு, எது நம்ம ஈஸியாக போக முடியும், அப்படி எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஹெச்ஓடி வந்து எங்களுக்கு நான் எப்போ கேட்டாலும் ஓடி கொடுத்துருவாரு, இது பண்ணிடுவாரு. அதே மாதிரி வந்து எங்களுக்கு கிளாஸுக்கு நோட்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான ஆள்னு பார்த்தீங்கன்னா குணசீலன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு. அப்புறம் வந்து குளித்தலையிலேருந்து பிரபுன்னு ஒருத்தர், இந்த மாதிரி பசங்க. அப்புறம் ஷாமுன்னு, இந்த பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாஸ்ல வந்து இருப்பாங்க. அவங்கலாம் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு எக்ஸாம் டைம்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் அதை வச்சு ஈஸியா படிச்சு எக்ஸாம்லாம் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம். இது வரைக்கும் வந்து ஒரு அரியர் கூட எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்னதான் வந்துட்டு கல்ச்சுரல் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அட் த சேம் டைம் வந்து நாங்க வந்து அரியரே கிடையாது. 3 பேருமே நாங்க வந்து ஆல் கிளியர் தான். பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஒன்று ஸ்போர்ட்ஸ்னு அப்படி போயிடுறீங்க, இல்லாட்டி படிப்புன்னு ஸ்போர்ட்ஸே மறந்துடுறீங்க, கல்ச்சரல்ஸ் எல்லாம் மறந்துடுறீங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே மிங்கிளாகி இருங்கன்றது தான் இதனோட வெளிப்பாடு. இன்னொன்று என்னன்னா, இந்த லோகோ எங்கள் லோகோ வரப்ப மீசைய முறுக்குன்னு வரும். ஸோ அந்த மீசைய முறுக்கோட படம் தான் எங்களோட லைஃப். ஆக்சுவலாக அந்த டயத்துல தான் அந்த படமும் வந்துச்சு. அவங்க எப்படி இந்த தேர்ட் இயர்ல வந்து இந்த ஹெச்ஓடிட்ட சைன் வாங்குறது, ஒரு காலேஜ் விட்டு இன்னொரு காலேஜ் போறது, பொண்ணுங்க பசங்க ஜாலியாக கேஷுவலாக பழகுறது. ஏன்னா நாங்கள் வந்து சென்ட் ஜோசப் பியூர் பாய்ஸ் காலேஜ். நாங்கள் வந்து வெளி காலேஜ் பிள்ளைங்கள்ட்ட போகும்போது எவ்வளோ ஜாலியாக பேசுறது பழகுறது, எந்தவித தப்பும் அதில் இருக்காது. பட் ஆனால் நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், பியூரா இருக்கும். அதாவது அந்த மியூசியம் புக் படம் வந்து நாங்கள் காலேஜ் முடிச்சு தான் வந்துச்சு. பட் ஆனால் அதில் காமிச்ச ஸ்டோரி வந்து ஒரு முக்கால்வாசி வந்து எங்கள் ஸ்டோரி தான். நாங்கள் அப்படிதான் காலேஜ் வாழ்ந்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி இதுவாக போகிறது. அப்புறம் நான் வந்து சில விஷயங்கள் என்னென்ன போகணும்னா, சில பேர் இப்போ காலேஜ் வருவாங்க, வந்துட்டு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, சும்மா கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டு அவங்க பாட்டு கிளாஸ் பண்ணி எழுந்துச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு போனால் அதில் வந்து நம்ம காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இது பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த மாதிரி வெளியே போனால் தான் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். நம்ம புது புது பசங்கள்கிட்ட பேச முடியும், அங்கெல்லாம் என்ன நடக்குது, அவங்க என்ன கத்துக்கிறாங்க, என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி போகும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வெளியில போயிட்டு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சு, நிறைய ஈவெண்ட் இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஈவெண்ட் வந்து நாங்கள் கொஞ்சம் பயத்திலேயே வந்து அது கொஞ்சம் எங்கள் காலேஜில் அட்டன் பண்ணோம், சொதப்பிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் போக எங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடச்சி, எங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனாலே வந்து எங்களுக்கே தெரியும், நாங்கள் பண்ணோம்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும், இல்லை செகண்ட் ப்ரைஸ் கிடைக்குது, ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் வந்து மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்காம இல்லை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய காலேஜில் வந்து ஆடியன்ஸாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பண்ணி அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக போச்சு. நம்ம வந்து படிப்பும் ஒரு பக்கத்து போயிட்டு இருந்துச்சு, ப்ளஸ் இதுவும் நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். நல்ல காலேஜுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தோம். எங்கே போனாலுமே சென்ட் ஜோசப் காலேஜான்னு சொன்னால் அது தனி ரெஸ்பெக்ட் இருக்கும். எந்த காலேஜ் போனாலுமே அவங்க கேட்பாங்க, அந்த காலேஜா, இப்போ இவங்க ஹெச்ஓடி இருக்காரு, அவங்க பிரின்சிபல் இவங்க இருக்காங்களா, அவங்கள கேட்டதா சொல்லுங்க அப்படிலாம் சொல்லி நம்மள்ட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் அடுத்த ப்ரைஸ் பார்ப்போம். அடுத்த ஈவெண்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஜேகே சிமெண்ட்ஸில் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அதோட என்ன பேசிக்னு ஒன்று கேட்போம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா வால்பட்டி ஷீல்டு மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா பட்டி வகையில ப்ரீமியமானது, லக்ஸரின்னு சொல்லலாம். ஸோ அதுல வந்துட்டு ஒரு ஈவெண்ட் இது மாதிரி வச்சிருந்தாங்க, காம்படிஷன் மாதிரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்டா என்னோட ஏரியால வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணனால எனக்கு வந்துட்டு இந்த அவார்டு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து 2024 அக்டோபர்ல நான் வாங்கினேன். இதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா இருந்த என்னோட மேனேஜர்ஸு, கொலீக்ஸு, ஸ்டேட் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அடுத்து சர்டிஃபிகேட்ஸ் பார்ப்போம். சர்டிஃபிகேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் கொடுத்த ஃபைல். ஸோ இது வந்து ஒரு ரெக்கக்னைசேஷனுக்காக கொடுத்தாங்க. அமௌண்ட் கலெக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் எவ்வளோன்னு தெரில. பட் ஆனால் அது அமௌண்ட்டோட இன்னைக்கு இது ஒரு மெமரபிளாக இருக்குது. எல்லார் வீட்லையும் இருக்கும், ரோஸ் கலர், ப்ளூ கலர்.
எல்லோ கலர்ன்ற மாதிரி இருக்கும். இவன்ட்டு ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. எங்க வீட்லயும் இருக்கு, நான் காட்டுறேன். சாவியட்டையும் இருக்கும் ஹோப்ஃபுல்லி. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்டிஃபிகேட்ஸ் தான். சில ஈவெண்ட்ஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு டிராஃபி கிடைக்காது, டிராஃபி இல்லாமல் போயிருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நாங்கள் ஷோ பண்ணுறோம். அதுவும் சில காலேஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, டிராஃபியே கொடுக்க மாட்டாங்க. சில காலேஜ்ல வந்து வெறும் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுல வந்து வின்னர் இல்ல ரன்னர் அப்னு சொல்லி சர்டிஃபிகேட் மட்டும் தான் நம்ம பேர் போட்டு கொடுத்துருப்பாங்க. சில காலேஜ்ல தான் அந்த டிராஃபிஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதையும் பார்ப்போம். ப்ரைஸ் டிராஃபிஸ் முடிஞ்ச நிலையில தலைவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சிருக்கா, அதாவது எண்ண முடியாத அளவுக்கு சர்டிஃபிகேட் வச்சிருக்காப்புல. என்னென்ன சர்டிஃபிகேட்னு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போர் அடிக்காது, ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய மெமரிஸ் இதுக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராக் சிட்டியில் வந்து சில்ட்ரன்ஸ் கிளப்லேருந்து வாங்கியிருக்காப்புல. என்னடா அது? இது எது ஆக்சுவலாக அந்த என்னடா இல்லடா அந்த இங்கே எழுதி எடுத்துட்டு வந்து இல்ல கொடுத்துருந்தாங்க அந்த விபிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு 20 நாள் நடக்கும். அது வந்துட்டு பைபிள் சம்பந்தமா அதான் இந்த விபிஎஸ் கிளாஸ் சம்மர்ல வந்துட்டு ஒரு 10 நாள் நடக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து சும்மா ஸ்கூல் டைம்ல லீவு நாள்ல சும்மா போயிட்டு அதுல போயிட்டு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுல கொடுத்தது தான் இது கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணனால. நெக்ஸ்ட் வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல ஓவிய போட்டியில 2வது பிரைஸ். ஏற்கனவே சொல்லியிருப்பாப்புல, ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி. அதனுடைய சர்டிஃபிகேட் தான் இது. அடுத்து கட்டுரை போட்டி முதலிடம், அதுலயும் ஒரு தான் 3ஆம் இடம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து பெருசா வராது. ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு நான் மிடில் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் கோயடு தான், ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க தான் அடிச்சிச்சு, ஃப்ரெண்ட்ஸு தான். 3rd ப்ரைஸ் நான் வாங்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து நாங்கள் காலேஜில் வந்து இந்த பிஸ்னஸ் லீட் ஸ்காலரு இந்த மாதிரி இது நடக்கும். அதில் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டாப்புல. ஸோ இப்போ காலேஜ் வந்துட்டாப்புல. ஸோ அடுத்ததாக நாங்கள் போன ஈவெண்ட்டோட சர்டிஃபிகேட்ஸ் தான் வரும். ஜமாலில் வந்து ஆட்ஸ்அப் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இது. ஸோ அங்கே வந்து எங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கல. ஏன்னா அது ஒரு சின்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அது போக போக நாங்கள் ஒரு சில வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்டு. இது வந்து கேர் காலேஜில் நடந்தது. கேர் காலேஜில் ஜமாலோட பெரிய லெவலில் ஒரு போரே நடந்துச்சு. ஏன்னா எங்களை டிஸ்குவாலிஃபையே பண்ணிட்டாங்க. அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் நாங்கள் கடுப்பில் இருந்தோம், எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களேன்னு. ஏன் என்னன்னு அடுத்தடுத்த சாவியோ வீடியோவில் இல்லை என் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டு. அடுத்து இந்த ஆட்ஸ்அப்பில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தோம்ல, அந்த ஃபெஸ்டோ காம்னு, அதோட ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான சர்டிஃபிகேட்டு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இது பிஷப் ஹீபர் காலேஜில். அடுத்து வந்து அதே பிஷப் ஹீபர் காலேஜில் ஈவினிங்கில் காம் கனெக்ட்னு வச்சுருந்தாங்க. காம் கனெக்ட் அதில் வந்து எங்களுக்கு 2nd ப்ரைஸ் கிடைச்சிருந்துச்சு. 2nd ப்ரைஸோட ட்ராஃபி தரல, அதான் ஒரு சில இதில் ட்ராஃபி தரலன்னு சொல்லுவோம்ல, அதில் ட்ராஃபி தராதனால அதோட சர்டிஃபிகேட் இது. ஈவினிங் காலேஜோட பிஷப் ஹீபர் ஈவினிங் காலேஜ். அடுத்து வந்து ஹோலி கிராஸ் காலேஜ். ஹோலி கிராஸ் காலேஜ் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் கொடுத்த காலேஜ். ஏன்னா எங்கள் காலேஜில் நாங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து சின்ன சொதப்பல் பண்ணிட்டோம், மைக் ஆஃப் ஆகிடுச்சு, என்னென்னமோ நினைச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் ஹோலி கிராஸில் நம்ம ஒரு கம்பேக் கொடுக்கணுண்டான்னு கொடுத்த காலேஜ் இது ஹோலி கிராஸ் காலேஜ். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிருந்துச்சு. இந்த ஹோலி கிராஸ் காலேஜ் தான் வந்து எங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலையே வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுச்சு. இதுதான் நாங்கள் வந்து செகண்டாக அட்டன் பண்ணது. இந்த காலேஜுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எந்த காலேஜ் போனாலும் எங்களுக்கு அந்த ஒரு பயமே வர்றதில்லை. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த காலேஜ் தான். எங்கே போனாலும் அடி வாங்குவாண்டான்ற மாதிரி, எங்கே போனாலும் ஜெயிச்சிருவாண்டான்ற மாதிரி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஹோலி கிராஸ்லேயே இது ஈவினிங் டிபார்ட்மெண்ட், டேலண்ட் ரோன் நடத்துனது ஈவினிங் டிபார்ட்மெண்ட். அதுலேயுமே ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள். எதுக்குன்னா கார்பரேட் ஷோவில் வந்து இந்த நடந்து போவாங்கல்ல, அந்த ஷோவில் வந்து வாங்கியிருந்தோம். ஆட்ஸ்அப்புக்குமே 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அது அது ஒரு 20 பேர் 22 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்களே சுற்றி அது எல்லா பார்ட்டிசிபேட்லையும் நடக்கணுன்றதுனால அந்த இது மாதிரி. இது வந்து பாளையங்கோட்டை போனோம். இங்கேருந்து நாங்கள் பாளையங்கோட்டை ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி, ட்ரெயின் டிக்கெட் வந்து 16 பேர் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் 4 பேருக்கு தான் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அந்த 4 பேர் சீட்லையுமே மாறி மாறி உட்காந்துக்கிட்டு அந்த மெமரிஸ்லாம் நாங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை போகிறப்ப நாங்கள் ஒரு ஷேர் பண்ணுறோம். ஏன்னா பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மறக்கவே முடியாது. அது வந்து பயங்கரமான இது பசங்களோட ஒரு அதுலயுமே கடைசி எங்களை வந்து ஆர்பிஎஃப்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எங்களை ஒண்ணுமே சொல்ல முடியாம சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு கலைஞர். என்ன மனுஷன் இதுல வந்து மோசஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் பெரிய மாங்கோயிலே அதுக்கப்புறம் அவன் யாரையுமே நைட்டு தூங்க விடல. அவன் எங்களையா கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தான். அவங்க திருச்சி வந்து இறங்கி போனா போதுன்ற சாமின்னு போயிட்டாங்க. இதுல வந்து எங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்னா, இப்போ நாங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துறோம்னா எங்கள் காலேஜில் இல்லை மற்ற காலேஜில் நடத்துறாங்கன்னா அந்த காலேஜ் நடத்துறவங்க வந்து பங்கேற்க கூடாது, அதுதான் ரூல்ஸ். அவங்களே நடத்தி அவங்களே பங்கேற்க கூடாது. ஆனால் இந்த செயின்ட் ஜேவியர்ஸ் காலேஜ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களே நடத்தி அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களே ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்கிட்டாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு அன்ஃபேராக இருந்துச்சு.
அதனால பெரிய வருத்தத்தோட தான் வந்தோம். ஆனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஊர் சுத்தி பார்த்தோம். காலேஜ் டேஸ்ல நாங்களா ஓனா செலவு பண்ணி போயிட்டு வந்தோம். இது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதையும் நாங்க சில இதெல்லாம் கத்துக்கிட்டோம் அங்க போயிட்டு. நாங்க நடத்தும் போது அந்த மாதிரி பண்ணல. இது வந்து ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு கொடுத்தது. ஷெப்பர்ட்னா ஒரு கிராமத்தை வந்து நாங்க மேம்படுத்தணும், வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸே இருந்துச்சு, ஒரு பேப்பரே இருந்துச்சு எங்களுக்கு. 3 வருஷமா அந்த கோர்ஸ் படிக்கணும், படிச்சாதான் அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அதுக்கான கிரீன் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொடுத்த சர்டிஃபிகேட் இது. ஆக்சுவலா ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் 3 நாள் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி, அதாவது 3 நாள் நம்ம அங்க இருந்து தங்குற மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 days அது மாதிரி, அதே ஒரு மார்க்காவே கொடுத்துட்டாங்க. ஆமா, இது வந்து நீங்க அட்டன் பண்ணி நீங்க அந்த ஏரியாவுக்கு போயிட்டு விசிட் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு வந்து இந்த மார்க் கிடைக்குங்கிற மாதிரியே இதுலயே ஆட் பண்ணிட்டாங்க மார்க் சிஸ்டத்திலேயே. நாங்க வந்து படிக்கிற காலத்துல ஷெப்பர்டுக்கு வந்து 100 hours கொடுத்துருந்தாங்க. அந்த 100 மணி நேரத்தை வந்து நம்ம அந்த 3 வருஷத்துல பிடிக்கிறக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 100 மணி நேரத்தை எப்படி ஸ்பிட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 3 நாள் ட்ரிப்பு போறோம்ல, அதுக்கு வந்து ஒரு 20 மணி நேரம் கொடுத்துருவாங்க. மீதிப்படி வந்து நம்ம வீக்கெண்ட்ல சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம ஒரு தடவை அங்கே போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தா அதுக்கு 5 hours கணக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம 5 மணி நேரமா கொண்டு வந்து அந்த 2.5 வருஷம் டைம், அந்த 2 வருஷத்துக்குள்ளுக்கு வந்து ஃபைனல் செம்முக்குள்ள வந்து நம்ம மொத்தம் 100 hours கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து அதுக்குன்னு நமக்கு தனியாக வந்து ப்ரொஃபஸர் இருப்பாங்க, ஒரு இன்சார்ஜ் இருப்பார், அவர்கிட்ட நம்ம சைன் வாங்கி அதை முடிக்கணும். அதை முடிச்சாதான் நமக்கு டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும். நம்ம எல்லாமே கிளியர் பண்ணி நமக்கு அரியரே இல்லாமல் இருந்தால் கூட நம்ம ஷெப்பர்டு கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நமக்கு டிகிரி கிடைக்காது. இது மாதிரி சென்ட் ஜோசப்ல வந்து ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு கிளாஸுக்கும் ஒரு கிராமத்தை பிரித்து கொடுத்துருவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவல். எங்களுக்கு வந்து வெள்ளிவாடின்னு சொல்லி மணப்பாறை பக்கத்தில் ஒரு கிராமம் கொடுத்துருந்தாங்க. அதில் தான் வந்து நாங்கள் போனோம். இது மாதிரி ஒரு கிளாஸும் தனித்தனி கிராமத்துக்கு போகும். அது உண்மையிலே ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயம். இது வந்து எல்லா காலேஜ்லையும் ஃபாலோ பண்ணணும். இதுல நாங்க என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு மக்களோட ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, ஸோ அவங்களோட வந்து மிங்கிலா எப்படி இருக்கிறது, அவங்களோட கஷ்டங்கள், அன்றாட வாழ்வுல என்னென்ன கிடைக்கல, அந்த மாதிரி இதை வந்து நாங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நாங்க வந்து வாங்கி இது பண்ணி கொடுத்தோம். ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சு 10-11 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக நாங்கள் அந்த வெள்ளிவாடி பக்கத்து போகல. ஸோ இந்த யூடியூப் வீடியோ மூலியமாக நாங்கள் கூடிய விரைவில் வெள்ளிவாடி போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் எங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அங்கே இருக்க பிள்ளைங்கலாம் வளர்ந்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் நாங்கள் டியூஷன்லாம் எடுத்திருக்கோம். இப்படி தான் வளரணும், இப்படி தான் விளையாடணும், இப்படி தான் படிக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ண முடிஞ்சுன்னா போய் ரிவைஸ் பண்ணுறோம். அந்த ஃபோட்டோ இருந்தால் கூட இல்லை, நம்ம அங்கே போப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது நாங்கள் சுற்றி விளாண்டு வந்த நிறைய இடங்கள் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறோம். அங்கே ஒரு பெரிய கல்குவாரி இருக்குது, எல்லா இடமும் சுற்றி இருக்கோம். அங்கே இருக்க ரேஷன் கடைக்கு வெளியெல்லாம் படுத்து தூங்கியிருக்கோம் ராத்திரியில். எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் தனி ஒரு வீடியோவாக போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து ஃப்ளீக்வெண்ட்டாக பிளட் கொடுப்பாரு, பிளட் டோனர் இவர். ஸோ அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் காட்டுறேன்னா அது பெருமையாக போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் நிறையா இருக்குது. நாங்கள் பிளட் குரூப்பையும் கீழே போடுறோம். திருச்சி சரௌண்டிங் இல்லை தமிழ்நாடு சரௌண்டிங்கில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுக்க முடிஞ்சதை கொடுக்குறோம். இவனோட பிளட் குரூப்பையும் கீழே மென்ஷன் பண்ணுறேன், எங்களோட பிளட் குரூப்பையும் கீழே மென்ஷன் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் பர்சனலாக கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இது. அடுத்து வந்து தலைமை கொஞ்ச நாள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். ஸோ அந்த கம்பெனியில் வந்து கொடுத்த வந்து ஸ்டார் அவார்டு. ஸோ அந்த ஸ்டார் அவார்டு வந்து ஒரு 2 to 2.5 years வந்து ஒர்க் பண்ணாப்புல. அங்கே வந்து ஸ்டார் அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டார் பர்ஃபார்மன்ஸு, ஆப்சண்ட் ஆகாமல் போனதுக்கான அவார்டு இது. ஃபைனலாக நாங்கள் இவ்வளோ நாள் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு இதுதான், எங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஒரிஜினலு, படித்து வாங்கினது. ஸோ இந்த அரியர் இல்லாமல் பாஸ் ஆகி எனக்கு வந்து கொடுத்தது இது. ஸோ இது வெறும் ஹரியோட வீடியோ மட்டும்தான். ஸோ என்னோட வீடியோ, சாவியோட வீடியோலாம் எத்தனை எபிசோடு போகும்னு தெரில, எத்தனை பார்ட் வரும்னு தெரில. ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாவியோடதையும் என்னோடதையும் ஈகராக வெயிட் பண்ணுங்க பார்க்கறதுக்கு. பாய் மக்களே. அமுகு டுமுகு அமால் டுமா, அமுகு டுமுகு அமால் டுமா, அமுகு டுமுகு அமால் டுமா.